தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக இரண்டுமே தேர்தல் ஆலோசகர்களை நியமிக்க இருக்காங்களாம். அதே போல தமிழக வெற்றி கழக கட்சியும் தேர்தல் ஆலோசகர்களை நியமிக்க போவதா சொல்லப்படுது. அதிமுக பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்ய முடிவு செஞ்சிருக்கதா பேசப்படுது. பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்தில் பிரசாந்த் கிஷோர் இப்போ வெளிப்படையாக பணிகளை செய்வது கிடையாது. அவரின் நிறுவனம் மட்டுமே பணிகளை செய்யுது. அந்த நிறுவனத்தின் நிறுவனர் இப்போதும் பிரசாந்த் கிஷோர் தான். ஆனால் அவர் நேரடியாக மட்டும் இறங்குவதில்லை. ஏன்னா அவர் தனியாக அரசியல் கட்சி நடத்தி வராரு. ஆனாலும் பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் திட்டங்களை ஐபேக் நிறுவனத்துக்கு வகுத்து வராரு. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த நிறுவனத்தோட எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தம் செய்ய முடிவு செஞ்சிருக்காராம். ஏற்கனவே இதற்கான ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு விட்டதா சொல்லப்படுது. ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைலில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நடைப்பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கதாகவும் கூறப்படுது. 2009 அப்பாவின் மரணத்துக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் பாதாளத்தில் இருந்தது. அதன் பின் அவர் நடத்திய யாத்திரை அரசியல் செயல்பாடுகள் அவரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. கிரவுண்ட் பணிகளை செஞ்சது, மக்களிடம் தொடர்ந்து நெருக்கமாக இருக்கும் வகையில் முடிவுகள் எடுத்தது, திட்டமிட்டு ஒவ்வொரு நகர்வையும் மேற்கொண்டதுன்னு ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது. அவரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஜெகன்மோகனோட அந்த பாத யாத்திரை தான். அந்த பாத யாத்திரைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனம் தான். தற்போது அதே பிரசாந்த் கிஷோரோட எடப்பாடி கைகோர்க்க இருக்காராம். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே சிவசேனா பிரிவோட வேலை பார்த்த ஷோ டைம் நிறுவனத்தோட திமுக ஒப்பந்தம் செய்ய உள்ளதா தகவல் வெளியாக இருக்குது. ஷோ டைம் நிறுவனம் ஏற்கனவே ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா பிரிவோட வேலை பார்த்தது. அங்கே சிவசேனாவோட 2 பிரிவுகள் இடையே கடுமையான மோதல் நிலவுச்சு. அதிலும் உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா பிரிவு வலிமையாக இருந்தது. அதை மீறி ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா பிரிவோட வேலை பார்த்து அந்த கட்சியோட வெற்றிக்கு காரணமாக இவங்க அமைஞ்சாங்க. அந்த நிறுவனத்தோட தான் இப்போ ஆளும் திமுக ஆலோசனை செஞ்சு வர்றாங்களாம். இதே அமைப்பு தான் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பணியாற்றுறாங்க. அங்கேயும் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற இந்த அமைப்பு காரணமாக இருந்தது. இதே குழுவோடு தான் இப்போ திமுக ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாங்க. நடிகர் விஜய்க்கு பின் ஆலோசகராக இருப்பது ஜானு ஆரோக்கியசாமி. தமிழக அரசியலில் மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஆக்டிவாகி இருக்காரு. திருச்சியை சேர்ந்த இந்த ஜானு ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமகவிற்கு தேர்தல் பணிகளை செஞ்சிருக்காரு. ஜானு ஆரோக்கியசாமி தான் பாமகவோட பிரபலமான மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். பாமக அந்த தேர்தலில் சறுக்கினாலும் ஜானு ஆரோக்கியசாமி முன்னெடுத்த அந்த பிரச்சாரம் இப்போதும் பிரபலம். வெளிநாடுகளில் பல நிறுவனங்களில் வேலை பார்த்த ஜானு ஆரோக்கியசாமி திருச்சிக்காரர். இந்த நிலையில் தான் நடிகர் விஜய்க்கு பின் ஆலோசகராக இருப்பது ஜானு ஆரோக்கியசாமி தான்ன்ற தகவல் வெளியாக இருக்குது. இப்படி தமிழகத்தோட 2 முக்கியமான கட்சிகளும், புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய விஜயோட கட்சியும் 3 முக்கியமான நபர்களோட, முக்கியமான நிறுவனங்களோட தங்களோட ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த நிறுவனங்களோட செயல்பாடுகள் இவங்களோட தேர்தல் முடிவுகளை எந்த மாதிரி எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.